அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நான் கம்பெனி டீடைல்ஸ் அப்படியே ஷேர் பண்ணுங்க. நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா அக்வாமாப் பாத்தீங்கன்னா நம்ம 25 வருஷம் நம்மளே தயாரிச்சு நம்மளே சேல் பண்றோம் சார். இந்த ஒரு மாப் வீட பெருக்காமே க்ளீன் பண்ணிக்கலாம் சார். என்ன சொல்றீங்க? ஆமா, வீட பெருக்க தேவையில்ல, செவரு கதவு குவாலிட்டிஸ் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் சார். லைவாவே காமிக்கிறேன், பார்க்கலாம் சார். ஓகேண்ணா. ஓகேங்களா. அது போட்டு பாத்தீங்கன்னா நம்ம மாப் பாத்தீங்கன்னா இது காடா இருக்கு சார். ஆடா கல்லு மாதிரி இருக்கும். ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரும். உடையாது நெளியாது துருப்பிடிக்காது. நம்ம வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். வீடியோ பார்த்துட்டு வேற கடையிலயோ ஷாப்லயோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாப் தான் கிடைக்கும். இதை வாங்கி ஏமாறாதீங்க. பாருங்க, ஒரு அம் காமிக்கிற அவ்வளவுதான் முடிஞ்சு உடஞ்சே வச்சு அப்படி தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி நம்மள மாதிரியே ஸ்டீல்ல காமிச்சு ஏமாத்துவாங்க. ஸ்டீலே கிடையாது, சும்மா ஒரு பைப்பு கோட்டிங் வச்சுக்கலாம். இதுவும் பாருங்க அவ்வளவுதான். இந்த மாதிரி மாப்பை வாங்கி எந்த ஒரு கடையிலயோ ஷாப்லயோ எக்ஸிபிஷன்லயோ வாங்கவே வாங்காத. நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியா இருக்கும். உடையாது நெளியாது துருப்பிடிக்காது. நல்லா எவ்வளவு ஹெவியா ஒன்னாகாது. கீழே போட்டாலும் உடையவே உடையாது, கீழே போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. பாருங்க, டெமோ போயிடலாம். டெமோ காமிங்க. ஹார்டா கல்லு மாதிரி இருக்கு இல்லைங்களா? இது தண்ணியில ஒரு 5 செகண்ட் நீங்க ஊற வச்சீங்கன்னா பாருங்க, பாஞ்சு நல்லா சாஃப்ட் ஆயிடும். ஓகே, சாஃப்ட் ஆயிடும். சாதாரண மாப்பிள எடுத்தீங்கன்னா தண்ணி டேக் பண்ணீங்கன்னா டிராப்பா தண்ணி கீழே கொட்டும். இதுல எப்படி 2 வாட் சக் பண்ற வாட்டர் ஒரு டிராப்ல கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்க, லைவாவே காமிக்கிறேன். பாருங்க, ஒரே ஒரு ஸ்பிங்கர்ல இருக்கிற பாருங்க, இவ்வளவு வாட்டர் இருந்துமே ஒரு டிராப்ல கீழே கொட்டவே கொட்டல. அப்படிங்கும்போது லைட்டா டிக் பண்ணாலே போதும், ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். பக்கெட் திருப்ப தேவையில்லை. பாருங்க, முன்னாடி போனீங்கன்னா தண்ணிலாம் ஒளியும், அது அப்படியே பின்னால்ட்டா தண்ணி குப்பம் மண்ணு டஸ்ட் வாட்டர் ஹேர் எல்லாமே டோட்ல அப்படியே ஒழிஞ்சிடும். இப்படியே கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ண வித்தின் செகண்ட் ட்ரை ஆயிரும். ஒரு டிராப் ஈரமோ அழுக்கோ கரையேறும். அது எடுத்து அப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கைட்டு அப்படி தேவையில்லை. ஓகே, அப்படியே அழுக்கலாம். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே வந்துடும். பெருக்கவே தேவையில்லை. என்னதான் நீங்க 10 தடவை பெருக்கலாம். அந்த மாதிரி கண்ணு தெரியாது தூசி மண்ணெல்லாம் போது உங்களுக்கு காத்து மண்ணை போட்டே காமிக்கிற பாருங்க. எவ்வளவு மண்ணெல்லாம் அப்படியே எடுத்துரும். அதே போல பாருங்க, இந்த மாதிரி மைதா மாவு கோதுமை மாவு பவுடர் இந்த மாதிரி பாருங்க, அந்த பவுடர் எல்லாமே எடுத்துரும். இப்ப காமிக்கிறேன் பாருங்க, ஒரே ஒரு விரல்ட்டு தான், சும்மா ஒரு விரல்ட்டு இருக்கிறேன். சும்மா கண்ணுக்கு தெரியாது தூசி மண்ணு டஸ்ட் ஹேர் எல்லாமே டோட்ல அப்படியே சக் பண்ணும். எந்த ஒரு கரையோ பிசுசமோ எந்த ஒரு மண்ணோ முடியோ எதுவுமே அப்படியே ஃபுல்லாவே இருக்கு. எல்லாமே எடுத்து பாருங்க. இந்த மாதிரி பாருங்க, எடுத்த மண்ணு கீழே கொட்டவே கொட்டாது, ஒரு டிராப்ல கீழே கொட்டவே கொட்டாது. இதை கழட்டி வாஷ் பண்ண தேவையில்லை, பக்கம் எடுத்துட்டு போக தேவையில்லை. இந்த லிவரை வச்சுட்டு சும்மா அடிக் பண்ணிட்டு இந்த லிவரை மரத்து குனினா அதுவே புரியும். பாஞ்சில அழுக்கோ கரையோ எதுவுமே இருக்காது. அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஃபுல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். ஓகே, நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தை வச்சிருப்பாங்க. நம்ம சமைக்கும் போது தெரியாம டீயோ காப்பியோ சாம்பாரோ ஜூஸோ எது கொட்டினாலும் கவலைப்படாத. பாருங்க, எவ்வளவு ஜூஸ் கொட்டினாலும் நீங்க கவலையே பட தேவையில்லை. சும்மா நீங்க வச்சாலே பாருங்க, இந்த இடத்துல அப்படியே காமிக்கிறேன். சும்மா அங்க இடத்துல வச்சாலே அந்த இடத்துல வச்ச இடத்துல பாருங்க அப்படியே எடுத்துரும். அப்படியே எடுத்துரும். ஃபுல்லா எடுக்கிற பாருங்க, எந்த ஒரு கரையும் இருக்காது. எந்த ஒரு கரையோ பிசுசமையோ கொட்டின அறிகுறியோ ஸ்வீட் எதுவுமே இருக்காது. அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். எந்த ஒரு கரையும் அப்படி ஃபுல்லா அப்படியே வச்சாலே அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். ஃபுல்லாவே காமிக்கிறேன். எந்த ஒரு பிசுசமையும் அதுலயே இருக்கவே இருக்காது. பாருங்க, எந்த ஒரு ஈரமும் இருக்காது. ஜூஸ் ஃபுல்லா ஈரம் இருக்காது. எந்த ஒரு கரையும் இருக்காது. எந்த ஒரு கரையும் இருக்காது. கரப்புலாம் ஜூஸ் ஃபுல்லா இங்க வந்திருக்கும். அந்த சக் பண்ண ஜூஸ் கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்க, என்ன செக் பண்ண கீழே கொட்டாது. ஆனா இப்ப ரிலீஸ் பண்ண பாருங்க, அந்த ஜூஸ் ஃபுல்லா அப்படியே தனியா வரும். ஜூஸ் மட்டும் தனியா அப்படியே ஃபுல்லாவே வந்துடும். ஒரு படி ஃபுல்லா வந்துடும். ஒரு பாஞ்சோல இப்ப வந்து பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துரும். கேரண்டி எது போச்சுன்னா ஃப்ரீயாவே மாத்தி கொடுத்துரும். வேரபிலிட்டிக்கா பாருங்க, ஃபயர் பண்ணி காமிக்கிறோம். இதுல ஆசிட் லைசால் டாமேக்ஸ் ஹார்பிக் எந்த கெமிக்கல்ஸ் பாஞ்சு கொண்டுமே ஆகாது. ஒரு பாஞ்சோல இப்ப வந்து 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் கேரண்டி வரும். இது வெறும் தரைக்கு மட்டும் வாங்கல, செவரு கதவு வால் டைல்ஸ் கிச்சன்ல கபோர்டு சீலிங் ஃபேன் சிண்டெக்ஸோட க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்க, பாஞ்சுக்கு இந்த டேமேஜ் ஆகாது. இல்ல எவ்வளவு ஹைட்டா போட்டிக்கலாம். நம்ம செவர்ல ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். செவரு வால் டைல்ஸ் கிச்சன்ல கபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல பாருங்க, நம்ம சீலிங்ல ஃபுல்லா டஸ்ட்ல அப்படி ஃபுல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல சிண்டெக்ஸ் டேங்க் நீங்க உள்ள இறங்க தேவையில்ல, டேங்க் தண்ணி திறந்து விட்டுருங்க. ஆசிட்டோ புளிச்சு முறை தெளிச்சு விட்டு டேங்க் செய்து ஹைட்டை கூட்டிக்கலாம். மாப்பு வச்சு ரொடேட் பண்ணீங்கன்னா அடிவுல பாசம் மைனூட்டஸ் சால்ட் வருது. சட் பண்ற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. அப்படியே இருக்கு, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு மாப்போட லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் கேரண்டி வரும். இது பைப் உடையாது நெளியாது துருப்பிடிக்காது. 5 இயர்ஸ்க்கு இது போச்சுன்னா ஃப்ரீயாவே மாத்திக்கலாம். காஸ்ட் பாத்தீங்கன்னா 990 வரும். 999 ரூபாய் வரும். இப்ப நம்ம ஆஃபருக்காக 200 ரூபாய் ஆஃபர் போக 799 799 கொடுக்கும். 5 வருஷம் உங்களுக்கு வாங்குது. 5 வருஷத்துல எது போச்சுன்னா ஃப்ரீயாவே மாத்தி கொடுத்துரும். அது பார்த்தீங்கன்னா நம்ம இரவு சேனல் சொல்லி வரவங்களுக்கு ஒரு மாப்போட ஸ்பாஞ்ச் ஒன்று ஃப்ரீயா தரும். 799க்கு ஒரு மாப்போட ஸ்பாஞ்ச் ஃப்ரீயா தரும். 5 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டியா கொடுத்துரும். மட்டும் வேற என்னென்ன இருக்குங்கண்ணா? நம்ம நிறைய ப்ராடக்ட் இருக்கு சார். இப்ப நம்ம தீபாவளி ஆஃபருக்காக பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோல போட்டிருக்கோம். 6 ப்ராடக்ட் காம்போ போட்டிருந்தோம். இப்ப தீபாவளிக்காக 10 ப்ராடக்ட் காம்போ. 10 ப்ராடக்ட் காம்போ பாத்தீங்கன்னா 1899 ரூபாய் 1899க்கு கொடுக்குறோம். 1890 ரூபாய் 10 ப்ராடக்ட். அந்த 10 ப்ராடக்ட் இருந்தா உங்க வீடு எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் சிங்க்ல இருந்து பாத்ரூம் டாய்லெட்ல இருந்து பாத்ரூம் டைல்ஸ் கிச்சன் டைல்ஸ் டேங்க் காரு பைக்கு கிளாஸ் கபோர்டு எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். அந்த 10 ப்ராடக்ட். அந்த 10 ப்ராடக்ட் லைவாவே காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாப்பு ஒரு ப்ராடக்ட் பாத்துட்டீங்க. ரெண்டாவது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா
3-in-1 பிரஷ். 3-in-1 பிரஷ் வந்தீங்கன்னா 2 பிரஷ் இருக்கு, ஒரு வைப்பர் இருக்கும். நம்ம பாத்ரூம்ல குளிக்கும் போது உப்பு கரை சால்ட் இருந்தாலும் அப்படி தேய்ச்சாலே போய் உப்பு கரெல்லாம் அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். அதே பாத்தீங்கன்னா 360ல திரும்பிக்கிறோம். அதே வைப்பர் கொடுத்துருக்கோம், அந்த வைப்பர் வச்சு ஃபுல்லாவே எடுத்துரும். பாருங்க, இந்த 2 பிரஷ் ஒரு வைப்பர் கொடுத்துரும், 360ல திரும்பிக்கிறோம். இந்த மாதிரி கார்னர்ல எட்ஜ்ல மூலையில எங்கிட்டாலும் தேய்ச்சிக்கலாம், இப்படி எப்படினாலும் தேய்ச்சிக்கலாம். இது ஒரு 2வது ப்ராடக்ட். அதுக்கு 3வது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சீலிங் ஃபேன். ஃபேன் கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாருங்க, இது ஃபேன் மட்டும் மல்டி பர்பஸ். நம்ம கொசு வலை, கிரில் உள்ள கொசு வலை, டஸ்ட், காரு, பைக் எல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது 2 அடின்னு பார்க்காதீங்க, இழுத்தீங்கன்னா 12 அடி வரும். உட்காந்துட்டே ஃபேன் துடைக்கலாம், உட்காந்துட்டே துடைச்சிக்கலாம், இன்னும் வாக்கிலே பறிச்சுக்கலாம். பாருங்க, ஃபேன் அப்படி பென் பண்ணிக்கோங்க. பென் பண்ணிட்டு பாருங்க, இந்த ஃபேன் லீஃப்ல இருக்கு இல்லையா, இங்க பாருங்க மேல பாருங்க, இந்த மாதிரி ஃபேன் லீஃப்ல டஸ்ட்லாம் அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். ஃபேன் லீஃப்ல டஸ்ட் கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்னர்ல, செவத்துல, வால் சீலிங்ல ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். இதுல எவ்வளவு ஹைட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உட்காந்துட்டே துடைச்சிக்கலாம். இது 3வது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா. 4வது ப்ராடக்ட் பாருங்க. 4வது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது மினி மாப். எல்லார் கிச்சன்ல காரு, கிளாஸ் எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப காமிக்கிறேன் பாருங்க. 4வது ப்ராடக்ட் பாருங்க. இது பாத்தீங்கன்னா பாருங்க, மாப்ல மினி மாப்பு. இந்த மாதிரி செவரு எல்லாமே ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிச்சன் மாடியில உள்ளதெல்லாம் ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சன்ல சமைக்கிறீங்க, சமைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் கொட்டினாலும் கவலைப்படுறதில்ல. பாருங்க, எண்ணெய் ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. என்ன தெரியுதா, என்ன தெரியுதா, சரிங்களா? அந்த எண்ணெயில அப்படி வச்சாலே பாருங்க, அந்த எண்ணெய் அப்படி ஃபுல்லா எடுத்து ஒண்ணுமே இருக்காது. பாருங்க, எந்த இருக்காது, எண்ணெய் ஃபுல்லா இங்க வந்துடும். இதை எடுத்து அப்படி ஈஸியா பாருங்க, இது அப்படியே புளிஞ்சினா பாருங்க, எண்ணெய் எல்லாம் தனியா வந்துடும். வாளியில எடுத்து அப்படி ஈஸியா புளிஞ்சிக்கலாம். வாளியில எடுத்து அப்படி ஈஸியா புளிஞ்சிக்கலாம். வுட்டன் டோர், பிளைவுட் டோர், வால் டைல்ஸ், கிச்சன் லைட்ஸ் எல்லாமே ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா கிளாஸ் கிளீன் பண்ணிக்கலாம். அதே போல இந்த மாதிரி வுட் டோர் இருக்கு இல்லையா, பாருங்க, வுட் டோர், கார் கிளாஸ்லாம் கிளீன் பண்ணிக்கலாம், சிங்கிளா கிளீன் பண்ணிக்கலாம். இது மினி மாப். 4வது ப்ராடக்ட். 5வது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆண்டி ஸ்லைட் மேட். பாருங்க, இது ஆண்டி ஸ்லைட் மேட். எல்லார் வீட்லயும் எல்லாரும் பாத்துல இருக்கிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாதா மேட் போட்டுப்பீங்க, வேமா வந்து வலிக்கிறீங்க. இது கிரீப்பா போட்டா கிரீப்பா ஒட்டிக்கிறோம், நகலவே நகலாது. என்ன தலம் நகலவே நகலாது. உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தண்ணியை ஊத்தியே காமிக்கிறேன் பாருங்க. ஊத்துன செகண்ட்ல உடைஞ்சிடும். பாருங்க, ஊத்துன செகண்ட்ல உடைஞ்சிடும். எவ்வளவு தண்ணி தான் அப்படி ஊத்துன செகண்ட்ல அப்படி ஃபுல்லா உடைஞ்சிடும். பாருங்க, ஊத்துன செகண்ட்ல அப்படி உடைஞ்சிடும். அதுபோல ஃபயர் பண்ணாலும் ஒண்ணாகாது. இது ஃபயர் ப்ரூஃப் தான். இதை நீங்க ஃபயர் பண்ணாலும் ஒண்ணாகாது. பாருங்க, ஃபயர் பண்ணியே காமிக்கிறேன். ஃபயர் பண்ணாலும் ஒண்ணாகாது. ஒரு மேட் பாத்தீங்கன்னா 5வது ப்ராடக்ட். இது ஆண்டி செல்ஃப். எல்லாரும் வீட்டுல இருக்க மேட். இது ஃபயர் பண்ணா 3 வருஷத்துக்கு வரும். அடிச்சு துவைச்சால் ஒண்ணுமே ஆகாது, சரிங்களா? இந்த மேட் ஒண்ணு. 6வது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டவல். மேஜிக் டவல். காரோட கிளாஸ், கபோர்டு, கிளாஸ் எல்லாம் ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் ஃபுல்லாவே இப்படி கிளாஸ் கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வுட்டன் டோர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டோர்ல அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். மத்த டீ கொட்டுறாங்க, காப்பி கொட்டினாலும் என்ன கொட்டினாலும் அப்படியே உறிஞ்சிடும். வச்ச செகண்ட்ல அப்படியே உறிஞ்சிடும். பாருங்க, அப்படியே உறிஞ்சிடும். ஃபுல்லா அப்படியே உறிஞ்சிடும். மேஜிக் மாதிரி அப்படியே மேஜிக் டவல். பேரே மேஜிக் டவல். அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். எல்லா கரையும் அப்படியே எடுத்துரும். அப்படியே வச்சாலே பாருங்க, அப்படியே உறிஞ்சு பாருங்க, தண்ணியில அப்படியே உறிஞ்சிக்கிறோம், அப்படியே புரிஞ்சுக்கிறோம். இப்படி தண்ணி டெக் பண்ணி எடுத்தாலே போதும். தண்ணி டெக் பண்ணி அடிக்கிற தண்ணி கீழே கொட்டாது. பாருங்க, புளிஞ்ச பாருங்க, இவ்வளவு தண்ணி இருக்கும். அதே போல நீங்க வைக்கிற பாருங்க, தண்ணியை பாருங்க, அப்படி வச்சாலே பாருங்க உறிஞ்சிடும். அவ்வளவு தண்ணியுமே உறிஞ்சிக்கிறோம். பாருங்க, அவ்வளவு தண்ணியுமே காணாம போயிருக்கு. அவ்வளவு தண்ணியுமே உறிஞ்சிச்சு. அப்படி புளிஞ்சாதான் தண்ணி எல்லாம் அப்படியே வரும். இது மேஜிக் டவல். கார், கிளாஸ், கபோர்டு எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 7வது ப்ராடக்ட். 7வது ப்ராடக்ட். இது நம்ம பாத்தீங்கன்னா நோட்லதான் எழுதி அடிப்போம். செவத்துலயோ, பைப்லயோ, கார்லயோ என்ன கரை எழுதினாலும் இதை வச்சு தேய்ச்சாலே போதும். பாருங்க, இது பிரமன் மார்க்கரு. நீங்க தேய்ச்சி பாருங்க, நீங்க தேய்ச்சி பாருங்க, தேய்ச்சாலும் இந்த கரை போகவே போகாது. நீங்க சாதாரண துணி இந்த மேஜிக் டவல் வச்சு எந்த அளவுக்கு தான் துடைக்க முடியாது, துணி வச்சா துடைக்க முடியாது. இந்த பாருங்க, வெறும் தண்ணியில டிக் பண்றேன். பாருங்க, இது வெறும் தண்ணி தான். பாருங்க, தண்ணி டிக் பண்ணிட்டு அதை அப்படியே புழிஞ்சிட்டு பாருங்க, தேய்ச்சிங்கன்னா பாருங்க, அந்த கரையில அப்படியே ஃபுல்லா வருது. அந்த கரை என்ன கரை இருக்கோ அந்த கரையை அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். பாருங்க, பிளாக் சிடி மார்க்ல இருந்தா அந்த கரையை அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். செவத்துல எந்த ஒரு கரையும் இருக்காது. பாருங்க, அப்படியே மேட்ச் அப்படியே எடுத்துரும். அப்படியே நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் ஆயிடுச்சு. அதே போல பைப்ல துருப்பிடிச்ச கரை, பாத்திரம் வந்து அடிப்பிடிச்சுன்னா இன்னும் சப்ப வச்சு போகலாம் போகாது. இதை வச்சு தேய்ச்சிங்கன்னா போதும், அந்த அடிப்பிடித்த கரையெல்லாம் அப்படியே போயிடும். இது வந்து மேஜிக் எரேசர் ஸ்பாஞ்ச். இது வந்து சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா 9வது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மேஜிக் ஸ்பாஞ்ச். இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் எல்லார் வீட்லயும் இருக்கணும். கிச்சனுக்கு எல்லா வீட்டு கிச்சன்லயும் இருக்கணும். நம்ம கிச்சன்ல பாத்தீங்கன்னா தண்ணி டிக் பண்ணினா பாருங்க, தண்ணி அப்படியே உறிஞ்சிக்கிறோம். தண்ணி கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்க, இவ்வளவு வாட்டர் இருந்துமே பாருங்க கீழே கொட்டவே கொட்டல. பாருங்க, இவ்வளவு தண்ணியுமே கீழே கொட்டவே கொட்டல. பாருங்க, இந்த மாதிரி கிச்சன்ல மேடையில தண்ணி கொட்டினா இருக்கணும். அப்படியே வச்சாலே பாருங்க, அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். பாருங்க, வச்சாலே அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. அதே பாருங்க, ஜூஸை ஊத்தி காமிக்கிறேன். அந்த ஜூஸை மட்டும் எப்படி எடுக்கும் பாருங்க. நம்ம ஜூஸ், எண்ணெய் கொதிக்க கொதிக்க டீ கொட்டுது, காபி கொட்டுது, என்ன கொட்டாலும் கவலைப்பட தேவையில்ல. பாருங்க, என்ன ஜூஸ் கொட்டாலும் அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். அதனால நீங்க வைக்கத்தான் செய்யறேன். பாருங்க, அந்த அப்படியே வைக்கிறேன். வச்ச செகண்ட்ல அப்படி ஃபுல்லா எடுத்துரும். நீங்க லைவே பாருங்க, லைவா காமிக்கிறேன். அப்படியே பாருங்க, வச்ச செகண்ட் அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். என்ன கரை இருந்தாலும் கரை மட்டும் இல்ல, என்ன கரை எந்த கரை இதுக்கு கொதிக்க கொதினா அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். கீழே கொட்டவே கொட்டாது. எப்ப புளியறமோ அப்ப புளிஞ்சா மட்டும் தான் வரும். பாருங்க, இந்த மாதிரி புளிஞ்சா மட்டும் வரும். இது பாத்தீங்கன்னா 9வது ப்ராடக்ட், சரிங்களா. அப்படி புளிஞ்சா மட்டும் வரும், ஃபுல்லாவே வரும்.
சரிங்க 9 ப்ராடக்ட். அதோட மாப்போட ஸ்பாஞ்சு, அதே போல டாய்லெட் 10 ப்ராடக்ட். அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு இல்லையா, ஆமா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல இங்கிலீஷ்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா இருக்கு பாருங்க. நம்ம கைட்ட தைக்க முடியாது. ஏதோ தைக்கும் போது பாத்ரூம்ல இந்தியன் டைலட், வெஸ்டர்ன் டைலட் ஃபுல்லா ரிங்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். டாய்லெட் க்ளீன் பண்றது, இந்தியன் டைலட், வெஸ்டர்ன் டைலட், சிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். சரிங்க. இந்த பிளஸ் 10 ப்ராடக்ட். இந்த 10 ப்ராடக்ட் தீபாவளி அதிரடி ஆஃபர். இந்த 10 ப்ராடக்ட் காம்போ ஆஃபர் மாதிரி கொடுக்குறோம். 1899 ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கே வந்துடும். இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட், சூப்பரான ப்ராடக்ட்லாம் காமிச்சிட்டீங்க. ஸோ இந்த 10 ப்ராடக்ட்டும் வந்து இவ்வளோ கம்மி விலையை கொடுக்குறீங்களா? சார் நம்ம மேனுஃபேக்சர்ஸா நம்ம தயாரிக்கிற ரேட்டுக்கு நம்ம மக்களுக்கு ரீச் ஆகணும். நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் மக்கள் நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க. 25 வருஷம் ஆனுவல் செலிப்ரேஷன். இந்த 10 ப்ராடக்ட் காம்போ ஆஃபர், தீபாவளி ஆஃபருக்காக கொடுக்கும். இந்த 10 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல இருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். டாய்லெட்ல இருந்து, கிச்சன் சிங்க்ல இருந்து, பைப்ல இருந்து, கார்ல இருந்து, கபோர்ட்ல இருந்து, கிளாஸ்ல இருந்து, சீலிங் ஃபேன்ல இருந்து, டேங்க் முதற்கொண்டு எதுவுமே எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். 10மே 1800 ரூபாய் யாரும் கொடுக்க முடியாத அப்பட்டு விலையில கொடுத்துருக்கோம். சரிங்களா? எல்லாம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஓகே, நான் இந்த ப்ராடக்ட்ல எப்படி நான் ஆர்டர் பண்றது? சார் நம்ம கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. சப்போஸ் கால் கிடைக்கலைன்னா வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்தெந்த ப்ராடக்ட் வேணா தனியா வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல காம்போ ப்ராடக்ட் மொத்தமா வாங்கினா ஆஃபர் யூஸ் பண்றீங்கன்னா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கீழே உங்க அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க ஜிபே, போன் பே பண்ணா உங்க வீட்டுக்கே கொரியர் வந்துடும். தமிழ்நாடுல 1 டேல வந்துடும். அதர் சைட் 1 or 2 டேஸ்ல உங்க வீட்டுக்கே வந்துடும். கொரியர்ல வரும்போது எந்த டேமேஜ் அப்படி ஏதாவது டேமேஜ் நாங்களே மாத்தி விடுறோம். 5 வருஷம் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் கேரண்டி. எது போச்சாலும் அங்க இருந்து ஒரு போட்டு அனுப்புங்க. என்ன பார்ட்ஸ் வேணுமோ அந்த பார்ட்ஸ் நாங்களே அனுப்பிடுவோம். ஏன்னா எல்லாமே நாங்க தயாரிக்கிற பொருள் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா யூஸ் பண்ணி பாருங்க. வாங்குற ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு 50 பேருக்கு ரெஃபர் பண்ணணும். அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூண்ணா.